அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது 2023 நடைபெற்று முடிந்த அந்த கோஆப்ரேட் எக்ஸாம் சார்ந்த மிக முக்கியமான ஒரு 4 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள். எந்த ஒரு நபரும் ஒரே சமயத்தில் டேஸ் எண்ணிக்கைக்கு மேலான பதிவு பெற்ற சங்கங்களின் நிர்வாக குழு உறுப்பினராக இருக்க முடியாது? இதற்கு விடை 5. 1961 கூட்டுறவு சட்டத்தில் தான் இதை இந்த தகவல் இந்த பாயிண்ட்ஸை புதிதாக சேர்த்தாங்க. சரிங்களா? எந்த வகையான கூட்டுறவு முதன்மையாக அதன் உறுப்பினருக்கு சுகாதாரம் அல்லது பயன்பாடுகள் போன்ற சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது? இதற்கு விடை சேவை கூட்டுறவு. கூட்டுறவு சங்கத்தின் பதிவு மற்றும் பிற செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவது RCS கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர். இந்தியாவில் உள்ள நகரப்புற கூட்டுறவு வங்கிகளின் பதிவு மற்றும் மேலாண்மை நடவடிக்கை யார் நிர்வகிப்பது அப்படின்னு சொன்னால் RCS. சரிங்களா? கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர். RBI பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆய்வு பண்ணுவாங்க. மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.